தளபதியை பார்க்கவே முடியல. நான் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கேன். விஜய் அவர் வேற வழியில எல்லாம் போயிட்டாரு. நம்ம தளபதி பார்க்கணும். நான் பெங்களூர்ல வந்திருந்தேன். ஸ்க்ரீன்ல மட்டும் பார்க்க முடியுது, நேரில் பார்க்க முடியல. நம்ம விஜய் பார்த்தியா? விஜய் அவர் வேற வழியில எல்லாம் போயிட்டாரு. ஒரு நாள் லீவ் போட்டு நின்னாரு. இந்த பக்கம் வருவாருன்னு வேற வழிய ஆடெல்லாம் எடுத்துன்னு வந்தாரு. அவர் விஜய் காமிக்கிறதுக்காக. காமிடா விஜய்க்காக காமி. நீ விஜய் ரசிகராடா தம்பி? ஆமாண்ணா. இன்னைக்கு ஸ்கூல் போகலையா? விஜய்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? சரி, ஃபீல் பண்ணாத, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். விஜய் என்னைக்காவது ஒரு நாள் அவர் பார்க்கணும் ரொம்ப ஆசை. அதுக்கே இந்த பேடை வாங்கி எடுத்துன்னு வந்தாரு. நான் விஜய் காமிக்கணும். ஆனால் விஜய் தான் ஜெயிப்பார். இருக்கீங்க, என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார். என்னன்னாக்கா விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போனேன், அங்கேயும் பார்க்க முடியல. 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு டிவி இருந்துச்சு, அங்கேயும் பார்க்க முடியல. மதுரை மாநாட்டுக்கு போனோம், அங்கேருந்து தொலைவாக தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே கஷ்டப்பட்டு டோக்கன் எல்லாம் வாங்கி வச்சேன். என் பையன் 12 மணிக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ண போனான். 12 மணிக்கு ஃபோன் பண்ணால் அவன் இன்னும் லேட் ஆகும், நீங்கள் கிளம்புங்கண்ணா. 12 மணிக்கு நான் இங்கே வரதுக்குள்ளே 1 மணி ஆயிடுச்சு. என் தளபதியை பார்க்கவே முடியல. நான் 25 வருஷம் ஆச்சு சார் அவரை வெயிட் பண்ணிக்கிறேன். 25 வருஷமும் அவர் பார்க்குற ரொம்ப ஆசையாக இருந்தேன். என்னால் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கேன். எங்கள் அப்பா சத்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. எங்கள் அப்பா சாவுக்காட்டு இப்போ தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எவ்வளோ ஆசையாக ஓடி வந்தேன், என்னால் பார்க்க முடியல. சாவத்துக்குள்ளே ஒரு வாட்டினா பார்ப்பேனா இல்லையா தெரில. ஓகே, நன்றி. நம்ம தளபதி பார்க்கணும். நான் பெங்களூர்ல வந்திருந்தேன். சரி, அது மீட்டிங் பார்க்க வந்தேன். மீட்டிங் முடிஞ்சிச்சு. சரி, மீட்டிங் முடிஞ்சாலும் நம்ம தளபதி இடத்த மட்டும் பார்க்கணும்னு சொல்லி தான் நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். சரி, அந்த மீட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நான் யூடியூப்லேயே கேட்டேன், அது பார்த்து தான் நான் பெங்களூர்லேருந்து வந்தேன். நல்லா பேசினார் சார், சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த 26ல் ஓட்டு வந்து டிவி கேட்குறோம் சார். கண்டிப்பாக 2026 தேர்தலில் தாவேக வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சர் ஆவாரா? கண்டிப்பாக 100% நம்பிக்கை இருக்குது சார். நோன்பு வச்சுட்டு நம்ம வந்திருக்கோம். 100% ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக 2026ல் தளபதி வருவார். நம்ம ஓட்டு எல்லா ஓட்டு அவருக்கு தான் சார். நம்ம சின்ன வயசுலேருந்து அவர் ஃபேன் தான். நம்ம 2026 லிஸ்ட் சத்தம் எந்த அளவுக்கு கேட்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா ஊர் ஆல் இந்தியா கேட்குறேன் சார், ஆல் கண்ட்ரி கேட்குறேன். நன்றி. விஜய் மீட்டிங் வந்திருக்கீங்க, தளபதி பேசுனது எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? எதார்த்தம் என்னவோ அது வெளிப்படையாக பேசுகிறாரு. இப்போ சிஎம் என்ன பேசுனாரோ அதுபடி வெளிப்படையாக விஜய் சார் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்குது, உற்சாகமாகவும் இருக்குது ஜனங்களுக்கு. இது வந்து ஜனங்க இன்னும் ஓட்டு போகிறதுக்கான ஊக்கத்தை கொடுக்குது வந்துடுறாரு. குட்டி ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள், விஜய் சொன்ன குட்டி ஸ்டோரி பற்றி. அதுக்குள்ள நான் வரலண்ணா, வெளியே எங்களை போலீஸ் பிளாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் சுற்றி வரத்துக்குள்ள எங்கள் டைம் சரியாக போச்சு, எங்கள் கவனிக்கல. அதில் எங்கள் அண்ணனை ஸ்க்ரீனில் மட்டும் தான் பார்க்க முடியுது, நேரில் பார்க்க முடியல. விசில் எல்லாரும் காது கிளியுங்க. ஓகேண்ணா, ஓகே.